வணக்கம் நண்பர்களே, நம்ம பசுமை மகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒரே இடத்துல மிளகாய் செடியும் தக்காளி செடியும் எப்படி சேர்ந்து வளர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல இந்த மிளகாய் செடி பாருங்கள், அப்படியே செடி முழுக்க மிளகாய் காய்ச்சி குலுங்குது. இதில் பாதிக்கு மேலே நல்லா பழுத்து சிவப்பு நிறத்தில் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல. மிச்சம் இருக்க மிளகாய்கள் இன்னும் பச்சையாக தான் இருக்குது. செடியிலேயே மிளகாய் பழுத்து தொங்குறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் நம்ம தக்காளி செடியும் போட்டிருந்தோம். இதுலேயும் நிறையா காய்கள் பிடிச்சிருக்கு. தக்காளியும் மிளகாயும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இட நெருக்கடி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு நீங்களே பாருங்களேன். வீட்டு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. வீட்டில் 2-3 தக்காளி நல்லா பழுத்திருந்ததுங்க. அதை தூக்கி போட்டப்போ குப்பையில் ஒரே இடத்துல நிறையா செடி முளைச்சிருந்தது. நிறையா செடி வந்துருந்ததுனால அதை அப்படியே விடாமல் எடுத்து தனித்தனியாக நட்டு வைக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக நட்டு வச்சது தான் இந்த தக்காளி செடியெல்லாம். இப்போ இதை பார்க்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த நல்லா சிவப்பாக பழுத்து தொங்குற இந்த மிளகாயில் மட்டும் நாம் பறித்து எடுத்திருக்கோம். நாம் வீட்டிலே விளைஞ்சதுங்கிறதுனால இதில் எந்த ரசாயனமும் சேர்க்கலை. நல்ல காரமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பறித்து இந்த கொஞ்சம் மிளகாயையும் அப்படியே வெயிலில் காய வைக்க போகிறோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்லேயும் இது போல் சின்ன இடமா இருந்தாலும் செடிகளை வளர்த்து பாருங்களேன். அந்த தனி சந்தோஷமே வேறங்க. நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்தை செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.